டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு போகிறவங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இது குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து காமனான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் கலரில் போட்டாலும் சரி, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டாலும் சரி, எந்த மோடில் வேணால் நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மஸ்ட். அதுலேயும் நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் எடுத்தால் போதுமா, இல்லை 4 பேஜ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அந்த 4 பேஜை எடுக்கணுமான்னு கேட்டிங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்டம் தான். என்ன பொறுத்தவரை 4 பேஜ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை நான் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் எடுத்துருக்கேனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்ச அளவு இனிமேல் தான் வந்து நான் ஹால் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் போட போகிறேன்னா 4 பேஜுமே நீங்கள் பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு போங்க வித் இன்ஸ்ட்ரக்ஷனோட. அதுவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெனில் மட்டும்தான் வந்து நீங்கள் OMR ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் 2 எடுத்துக்கோங்க, 1 மட்டும் எடுத்துக்காதீங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1 எழுதாமல் போயிடுச்சுன்னா இன்னொன்று வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 பால் பாயிண்ட் பென் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் ஒயிட்னர். மஸ்ட்டு, கண்டிப்பாக ஒயிட்னர் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம OMRல நமக்கு தெரியாமலே மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுவோம், மாற்றி ஷேட் பண்ணிடுவோம். இப்படி ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து நடந்துச்சுன்னா நமக்கு அந்த டைமில் ஒயிட்னர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு குரூப் எக்ஸாமில் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்து மாற்றி வந்து எழுதிட்டு அந்த டைமில் ஒயிட்னர் தான் போட சொன்னாங்க. ஸோ அதனால் ஒயிட்னர் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து உங்களை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபேஸ் வந்து எந்த ப்ரூஃபில் கிளியராக இருக்கோ அதை வந்து கொண்டு போங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக இருக்க மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது வந்து ஜெராக்ஸ் கொண்டு போகலாமா, இல்லை ஒரிஜினல் தான் கொண்டு போகணுமா, என்கிட்ட ஒரிஜினல் இல்லையே, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து இஷ்யூ இருக்கும். நீங்கள் ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகலாம். ஜெராக்ஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ஃபேஸ் வந்து கிளியராக தெரியாகாது. ஸோ கிளியராக தெரியுது அப்படின்னா நீங்கள் ஜெராக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திங்ஸ். இது எதையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, நான் வந்து வாட்ச் கட்டிட்டு போகலாமா, ஏன்னா டைமிங் பார்த்தா தான் வந்து எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி வந்து சொல்லுவீங்க. ஸோ நார்மல் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சென்டர்லையும் அலோவ் பண்ணுறாங்க. சில சென்டர்ஸில் மட்டும் தான் நார்மல் வாட்ச் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாட்ச் எதுவுமே வந்து இப்போ அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் எதுவும் கட்டிட்டு போயிடாதீங்க, அங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் இது சம்மர் சீசனாக இருக்கிறதுனால வாட்டர் பாட்டில்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்பீங்க. நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், அலோவ் பண்ணுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ யாருமே கால்குலேட்டர் வந்து கொண்டு போயிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உள்ளங்கை வந்து ரொம்ப வேர்க்கும். 3 மணி நேரம் வந்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து OMR ஷேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உள்ளங்கை வேர்க்கிறதுனால பேப்பர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கர்ச்சீஃப் வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்மர் சீசனாக இருக்கிறதுனால உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணிட்டு போங்க. கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பர் ட்ரெஸ்ஸில் வந்து போங்க. சுடி, சாரி எது வேணால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து ஜீனில் கூட போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலர் இல்லாத டிஷர்ட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வித் காலர் டிஷர்ட்டோட போகிறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ காலர் இல்லாமல் இருக்கிற டிஷர்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ட்ரெஸ் கோடில் வந்து போங்க. முஸ்லீம் கேர்ள்ஸ் வந்து புர்கா போட்டுட்டு போகலாமா, அதே போல் ஹிஜாப் வந்து போட்டுட்டு எக்ஸாம் எழுதலாமா, அந்த மாதிரி வந்து கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வந்திருக்க இன்விஜிலேட்டர்ஸ் பொறுத்து. ஸோ முஸ்லீம் கேர்ள்ஸ் நீங்கள் முன்னாடியே போயிட்டு கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட புர்காவோட எக்ஸாம் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு மட்டும் ப்ரையர் பெர்மிஷன் வந்து வாங்கிக்கோங்க. எக்ஸாமுக்கு போகும்போதே வந்து கண்டிப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு போங்க. எம்டி ஸ்டமக்கில் போகாதீங்க. ஏன்னா 12:45 தான் உங்களை வெளியில் விடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுட்டு